அந்த உறுதிப்பாடு வந்தாதான் அவன் வைஷ்ணவன். இதர தேவதைகளை தூஷணம் பண்றது அப்படிங்கிறது வைஷ்ணவத்துவம் இல்லை. சர்வேஸ்வரனுடைய பெருமையை மறைக்காத பேசுறதுதான் வைஷ்ணவத்துவம். திருமதி ஆழ்வார்கள் எல்லா ஆழ்வார்களும் சொல்லிருக்கா. திருமதி ஆழ்வார் பரத்துவத்துல மிக மிக ஊன்றி நின்றார். அவருடைய 100 பாடலும் அதேதான். ஒரு பாடல் 2 பாடல் அல்ல, எல்லாருக்கும் தலைவனாக இருப்பவன் எம்பெருமான்கிறது. 108 வேதத்தை கொண்டு இவர் 108 வேத விஷயங்களை கொண்டு தீர்மானிக்கிறார். ஆதி ஆதி ஆதினி ஆதினி ஆதியாதினி ஆதியாதியாதினி இரண்டமாதியாதல சோதியாக போதினி அதுமையில் விளங்கினால் வேதமாகி வெள்ளியாகி விண்ணினோடு முன்னுமாய் ஆதியாகி ஆயமயமாய பின்னமாயமி. 1 2 108 பாட்டுமே அதுதான். புரியுதா? எத்தனை பாட்டு வேணும் எடுக்கச்சே சொல்லிட்டார். 6 6 6 2 5 5 ஏறு சீரி 2 3 7 8 ஒன்று துளக்கமில் விளக்கமாய் எந்த ரோவியும் பூந்தது என்பதோ என் ஈசனே. நின்னிரண்டு முன்னலாமுருக்க ஒரு மாவியாய் எடுத்துட்டா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுல ரொம்ப அழகா சொன்னது என்ன தெரியுமா? சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லவே. யாரு? சாமவேத கீதன். சாமவேதத்தாலே பாடப்பட்ட சுதர்சனாழ்வாணி திருக்கையில் ஏந்தின அவ்வளவு சங்கவண்ணமன்னமேனி சக்கரபாணி அல்லவே. திருவிழார் எடுத்துட்டு நாள் போராது பரத்துவ நிர்ணயம். இவருக்கு உரையிடாதவர்னே பேரு. யுத்தகலத்தில் ஒரு வீரன் கத்தியை எடுத்துட்டான்னா சத்ருக்கள் முழுக்க அழிச்சாலுடைய அந்த கத்தியை உரையில போட முடியுமா? திருவடியாழ்வார் பரத்துவ நிர்ணயங்கிற கத்தியை எடுத்தவர் இதர தேவதைகளை எவ்வளவுதான் இவர் ஸ்தாபனம் பண்ணாலும் மறுபடியும் அஜ்ஞான அந்தகாரம் விளங்கி செங்காலிகள் அங்கேயே போட்டினால இன்னும் கத்தியை உள்ள வைக்கல. உரையிலிடாதவர் அப்படின்னு ஆச்சாரிய நாயனார் இவர் உரையிலிடாதவர். ஆதியான வானவர்க்கும் ஆதியான அதி இல்லையா? இவர் ஞாபகப்படுத்துறதுனால இவர் நுழைஞ்ச. இதனால்தான் காலச்சேவன் கேட்கிறவன் எந்த பாசனமும் தெரியாதவனா இருக்கணும். அப்படி இருந்தா தான் சொல்றத கேட்டு இருப்பான். அப்படி இருந்தா ஜடத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கும். இப்படி கேட்டா தான் விஷயத்தை சொல்றதுக்கு மனசு வரும். ஒண்ணு முன்னாடி நம்ம பேசுறதா உனக்கு ஒன்றும் தெரியாது. சொன்னவனும் திகழ்ச்சி காய்ச்சாலும் அடிச்சுன்னு போவான். அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும். பாசுரம் தெரிஞ்சவாளா இருக்கா ஜாக்கிரதையா சொல்லணும். இஷ்டப்படுவதெல்லாம் காடு வாழக்கூடாது. தெருக்கதை மாதிரி தெருவுல கதை சொல்றான் பாருங்க. என்ன பண்ணுவான்? பாட்டு பாடுவான். அப்படியே மகாபாரதம் இருப்பான். மர்தப்பு டங்கின பீமசேன மர்தப்பு டங்கின பீமசேன பாக்குறவன் அவன் மரத்தை பிடுங்கினானுங்கிறது எப்படி பிடிக்கணும் பாருங்க. மரத்தை டிங்கினான் பீமசேன அப்படின்னு பாடுவான். அந்த கூட்டமா இருந்தா வேற. இது மரத்தை பிடுங்கிறதுல வந்திருக்கான்.
இந்த சரீரத்தை பிடிங்கி எழுதுறதுக்கு இங்க வந்திருக்கு. இந்த சரீரம் நமக்கு ஆகாதுன்னு தொலைக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஆகையினால இப்படி உணர்ந்து கொண்டு ஒரு பிரச்சனைகளை கேட்கிற போது அதை தெளிவிக்கும் போது உண்டாகிற ஆனந்தம் இருக்கிறது. இப்படி எல்லாரும் ஆயிடணும். நம்ம எல்லாரும் ஒரே சமயத்துல பரமபதம் போகணும். அந்த எம்பெருமான் முன்னால் வந்து பெருமாளை இதுவரைக்கும் நீ கேட்காத சொல்றோம், திருச்செந்தபுரத்தை சொல்லணும் இல்லையா? அவனே கேட்டுட்டு அது சந்த விருத்தம்னு பேரு. பாட்டுக்கு அர்த்தம் என்னவோ அது தெரிய வேண்டாம். ஓசையே சந்தம். ஓசை போராதோ சங்கீதம் பாடுறான்னா அவன் பாட்டை வந்து 2 அடி பாடுவான். பாடிட்டு இருப்பான். ஒரு 1/2 மணி பாடுவான் ராகம். அதுல ஜபர் தப்புத்தாரம் போடுவான். அடுத்த எப்படி போடுறான்னு பார்த்துட்டு இவனும் அடுத்தவனும் தப்புத்தாரம் புரியுதா? ஆகையினால அந்த பகவான் அந்த எம்பெருமான் தான் சர்வஸ்மாத்மன். சிவப்பதியான நாராயணன் தான் சர்வஸ்மா, எல்லாரையும் விட தர உயர்ந்தவன், மேலானவன், முதல்வன் ஆக. ருத்ரனை பற்றி சொல்லியாச்சு. அது வந்து பிரம்மா. இவன் ஆறுனா ஜனகனாகையால சிவனுக்கும் தகப்பனாகையால அப்பந்தரையே கிள்ளி நாம் உள்ள எப்பேற்பட்ட பிள்ளை அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகளை அப்பனை பிராண வாங்கிறதுங்கிறது சிவன் காட்டி கொடுத்தது. அப்பாவுக்கு 4 விலை இருக்கு, நமக்கு 3 விலை தான் இருக்கு. அந்த 4 விலையை பிடுங்கி 6 விலையை பெற்றான். 6 விலை இருக்கு சுப்பிரமணியனுக்கு. 6 விலை அடையவில்லை, 6 விலை தெய்வத்தை பெற்றான். தேவர் சேனாதிபதி, அவ்வளவுதான். இந்த இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் படைத்தலைவனாக நியமிக்கப்பட்டவனே தவிர அந்த தேவதேவனாதிபதியான கார்த்திகேயனுக்கு பரத்துவம் கிடையாது, பிரம்மனும் இல்லாது. சிருஷ்டி படைக்கப்பட்டவரே ஒன்றும் கொஞ்சம் தேவனா படைக்கப்பட்டான். பண்ண புண்ணியத்தால சக்தியோட இருக்கான், அவ்வளவுதானே தவிர இப்ப ஒரு பைத்தியம் அவன் நினைச்சத தெய்வம்னு வச்சிருவான். வச்சுக்கிட்டு மாசம் ஆனா ஐயோக்கா ஐயோக்கான்னு ஓடுறான். தெய்வம்தான் தெய்வம் இல்லைன்னு என்கிற தெய்வம்தான் நமக்கு வேண்டாத தெய்வம். மோட்சத்தை தரக்கூடிய யோக்கியதை இல்லாத ஒரு ஆத்மா தெய்வமாக இருந்தால் என்ன, வேறு எப்படி இருந்தால் என்ன, ஸ்ரீவைஷ்ணவனுக்கு அனுத்தேசியர்கள். ஸ்ரீவைஷ்ணவன அவனை பெற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவனால காரியம் வேணும்னு தானே, அவனுக்கே காரியம் அல்ல, எங்க இருக்குன்னு தெரியல. ஆகையினால பிரமனும் நான்முகன், சிவனும் நான்முகன். அதுக்கு மேல தேவஜாதியை சனியும் புதனும் மெய்காட்டுக் கொள்கிற இந்திரன். தேவர்களா இருக்கா பாருங்க இந்த சொர்க்கலோகத்துல, சனி நீ எத்தனை பேர் இருக்கான். இவங்களை இந்திர என்ன பண்ணுவோம்னா, புதன் சனி 2 பேர் 2 நாள்லயும் எல்லாரும் இந்திரன் வீட்டுக்கு வந்து சேரணுமா. அன்னைக்கு என்ன தேய்ச்சி கொடுப்பாக்குவோம். அதான் புதன் சனி என்ன தேய்க்கணும்னு வந்து அதான் அன்னைக்கு எல்லாருக்கும் இந்திரனுடைய வீட்டுல என்ன தேய்ப்பா, என்ன தேய்ச்சி 1 வேணும், 1 2 3 எல்லா பேரும் வந்துட்டானு சனியும் புதனும் மெய்காட்டு கொடுக்கிற எண்ணிக்கொள்கிற அதிகாரத்திலே நிலைத்து நிற்கிற இந்திரன்.
அது அவங்களே என்ன பேசிக்கிறான்னு தெரியுது. அடியன் சின்ன குழந்தையா இருந்த போது 2 வயசு வரைக்கும் தேய்ச்சின்னு இருந்திருப்பேன், அவ்வளவுதான். இப்ப 69 வருஷமா தேய்ச்சிக்கல, ஒண்ணும் கெட்டு போல, எண்ணெய் வேஸ்ட் ஆகாத இருக்கு, அவ்வளவுதான். எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுனால ஒரு சுவாஸ்தியம் வந்ததுன்னு நினைச்சு அதை போயிட்டு வரணும். என்ன சூடு குறையும், எண்ணெய் தேய்ச்சினே சூடு தலைக்குமே கொண்டு வருது. அன்னைக்குதான் குறையுமே ஜாஸ்தியாகும், தூக்கமும் ஆனந்தம் வரும். ரசஞ்சாரம் போட்டுருப்பா, குழம்பு சாப்பிட்டு அங்கேயே தூங்குவான், கண்ணே முடிக்க முடியலையே. ஏன் அவ்வளவு காரமா குழம்பு பண்ணிட்டானா? இல்லடி, எண்ணெய் சுத்தமா வச்சு வச்சு அது எப்படி தேய்க்கணும் தெரியுமா? அது ஊரெண்ணெய் வார்த்தமா போல அப்படின்னு பெரியவாக்கம்ல வியாக்கியானம். ஊரெண்ணெய் வார்த்தமா போல மாதம் 3 பெய்யுது, 3 மழை ஒரு மாசத்துக்கு பெய்யணும். அது ஊரெண்ணெய் வார்த்தமா போலன்னா ஊற ஊற எண்ணெயை தேய்ப்பது போலன்னு எல்லாத்துக்கும் தான் எவனான் திருப்பா சொல்றாங்க சொல்லிட்டு போவோம். அப்படி அல்ல, தாய் எண்ணெய கையில் எடுப்பல், ஒரு கை எடுப்போம், மண்டை காலுக்கு போடும், அப்படி அப்படியே எடுப்போம். அந்த எண்ணெய் பசையே இல்லாத இறங்கி மாத்திரம் இன்னொரு கை எடுப்போம். அப்படி எண்ணெயானது உடம்பிலே ஊற ஊற உள்ளே இறங்க இறங்க தேய்த்து விடுவது போல இந்த பூமி ஒரு நாள் மழையை வாங்கி கொண்டு அதை ஜெரித்துக் கொள்வதற்கு 80 நாள் இடைவிட்டு 11ஆம் நாளில் ஒரு மழையும் 21ஆம் நாளில் ஒரு மழையுமாக முன்னாறு இந்த பூமி வாங்கி கொண்டது. படபடன்னு அடிச்சு தார் ரோட்ல ஓடி போய், தார் ரோட இல்ல இப்ப என்னன்னு போடுவானோ தெரியல. நிச்சயமா நம்ம காலில் 30 நாள் குத்தின பிறகுதான் என்ன பண்ணின பாப்பத்துக்கு அனுபவம் இதெல்லாம் சுருக்கு நேரும். அம்பாவோட போறேன், ஏழுத்து பார்த்து வரக்கூடாதா, பார்த்து தாண்டி வந்தேன். அப்ப எப்படி ஏழுதுன்னா, நான் ஒன்ன பார்த்துன்னு வந்தேன், ஒன்ன பார்த்த புண்ணியம் காலில் கல்லூரி கொடுத்து. நிஜமா சொல்லுங்க, என்ன பார்த்ததுனால கல்லு இருக்கு, இல்ல காலில் ஏறணும்னு பார்த்தேன்டி. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது விபரீதம் வருங்கிறதுக்காக தான் உன்னை பார்த்தேன். பார்த்தா என்ன வரும்? இங்கெல்லாம் அப்படி இல்லை. அங்கங்க சொல்லிக்கணும்னா சேலத்துல நம்ம எல்லாம் சம்பாவனை தர நாள் வந்துருச்சு, இந்த டைம்ல இப்படி எல்லாம் சொல்றாரு. ஞாபகப்படுத்த வேண்டியது டியூட்டி இல்லையா? உங்களுக்கு ஞாபகமே படுத்த வேண்டாம், நீங்க மறக்கவும் மாட்டேன். நல்ல சேலத்தை பத்தி எனக்கு தெரியும். 80வது காலம் ஒரு மறந்துச்சுன்னா அது ஆழ்மையா சொன்ன, நாம சொன்னது. ஆக சிவன் பிரம்மன் ஆயிடுச்சு, இந்திரன் இவன் மெய்காட்டுக் கொள்ளுகிறவன். ஓட்டோக்கனா அக்னி வந்துருக்கியா? எஸ் சார், சரி போ. வாயு உள்ளே ஐயா, எதிரும் தமிழ் எங்கும் தமிழ் அல்லவா? உள்ளே ஐயானா வாத்தியாரு புரியல, எஸ்ன்னு சொல்ல வேண்டியதான. உள்ளே ஐயா, ஐயான்னா மரியாதை சொல். உள்ளே இருக்கிறேன், இங்குதான் இருக்கிறேன். ஏன் அதுல சாதாரணமா சொல்லப்படாத, புரிகிறாப்புல இப்படித்தான் சொல்லணும்னு. எங்கும் தமிழ் எதிரும் தமிழ், தமிழை வளர்க்கிறவர்கள், தமிழால் வளர்கிறவர்கள். புரியுதா? அது எப்படியே இருக்கட்டும். ஆக இந்திரன் அதுக்கும் மேல தங்களை உடையவனாக தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பதாக ஒரு பெருமை இவர்களால் தானே இந்திரனுக்கு வந்தது. இந்த வருணாட்டி தேவர்கள் எல்லாம் இருந்தா இந்திரனா ஆருக்கு தலைவன் சொல்றது?
அதனால் அப்பேற்பட்ட ரிஷிகள் தேவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக சர்வேஸ்வரன் விரும்பி வந்து மேல் விழுந்து படுகாடு கிடக்கும் இடம் இது திருநாளிருஞ்சோலை என்கிறார். அதுக்கு மேல மருள்கள் கடியும் மணிமலை. இதற்கு ரெண்டு வகையான பொருள். மருள்கள் கடியும்னா பிராபியம். பிராபியம்னா என்ன? அடையப்பட வேண்டியது. எது? மோட்சம் சொன்னா மோட்சம் எதுக்கு? எம்பெருமான எம்பெருமான அடைவது எதுக்கு? கைங்கரியம் பண்ணுவது. சேகத்தை கைங்கரியம் தானே ஆத்மாவினுடைய சொரூபம். அந்த சொரூபத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அடிமையை வேண்டுவது. ஆக பிராப்தியம் அடையப்பட வேண்டிய பலன் பகவத் கைங்கரியம் தான். அந்த பகவத் கைங்கரியத்துக்கு விரோதம் பண்ணுபவள் அவித்யை, அஜ்ஞானம் முதலானவர்கள். அவைகளை எல்லாம் போக்கி தானே அடையப்பட வேண்டிய பெரும் பயனாக இருக்கிற திருமலை, திருவேங்கடமலை என்றும் புரிந்து கொள்ளலாம். திருவேங்கடமலையை ஒழியவும் வேறே ஒரு பேரு உண்டு என்று இருக்கும் நினைவை சொல்லுவதாகவும் சொல்லலாம். திருமலையை தவிர வேற இன்னும் கிடையாது. அதனால்தான் அடியன் அந்த பேரை வச்சா திருமலைன்னு. உயிர் உள்ள வரைக்கும் அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். இது புரிஞ்சுக்கணும். அடியேனுக்கா முடியலன்னா தான் நிறுத்துவேன். அது வரைக்கும் வேற யாரையாவது வச்சா அது சந்தோஷம் தான். நானும் உங்களோட கேட்பேன். அது ஒரு பாக்கியம் தானே. அதுதான் பாக்கியம். சொல்றது புரிஞ்ச கேட்கறது கேட்கறதே கேட்கலாம், தூங்குறதே தூங்கலாம். எவ்வளவு சௌகரியம் எல்லாம் இருக்கு தெரியுமா? இதுல விளக்கமா உங்க மாதிரி சொன்னாங்க சொல்றாங்க. நீங்க வெளியில மாதிரி வந்தாங்க அது எழுமறது இல்லை, கேட்கறதுக்கு சரியாக இல்லை. உலகத்தில் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் எம்பெருமான் அனுகிரகத்தாலே நிறைய இருக்கு. சுவாமி அன்னராஜார் சுவாமியுடைய பொண்ணு பேரன் சீனிதின்னு அவன் தான் வரணும். அவன் நாளைக்கே கொண்டாலும் சந்தோஷம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு அற்புதமா சொல்றான், அவ்வளவு அருமையா இருக்கு விஷயங்களை போட்டு. ஏன்னா அந்த தலைமுறை சுவாமியினுடைய பொண்ணு பேர அவ தாத்தாவே பெரிய மகாவித்வான். அவன் தான் வரணும். தெளிய சொல்றான், புரிய சொல்றான், நன்னா சொல்றான், படிச்சு சொல்றான். எல்லா யோகியும் இருக்கு. அவன் தான் வரணும்னு ஆசை. சபையார் என்ன நினைக்கிறாளோ அவனை கொண்டு வருவதா இருந்தா அடுத்த மார்கழியிலேயே அவன் வரட்டும், சந்தோஷம். நானும் நான் விட மாட்டேன், வருவேன், கேட்டுருப்பேன். நான் உட்கார்ந்து கேட்டா அவன் சொல்ல மாட்டான். ஏடா புரிஞ்சல். ஆனாலும் அவன் தான் வரணும். சுயநிதி தான். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பரம்பரை வந்துட்டே இருக்கு. இன்னும் 10-12 பேர் நன்னா சொல்றவாள்லாம் வந்துட்டா எல்லாரும் பெஸ்ட் அவன் தான். அக்காரக்கனிங்கிறது வா பரம்பரை. அக்காரக்கனி சம்பத்குமாராச்சா சுவாமின்னு வா பாட்டனார் பேரு. சுவாமி பெரிய சுவாமியினுடைய
பேரம் வைத்து புள்ள 2 பக்கமும் சரியான ஆச்சாரிய பரம்பரை. அவன் தான் சொல்லணும். ஏன் மிச்ச பேர்லாம் சொல்ல மாட்டாளா? சொல்லுவான், நீங்க கேட்கணும். கேட்கறாப்புல சொல்றான். ஆனா கொஞ்சம் வேகம் இருக்கு, அதை கொஞ்சம் குறைச்சுக்கணும். இந்த வரதாச்சார பாணியில சொல்லிட்டு இருக்கான். வரதாச்சார பாணின்னு நல்ல படித்த வித்வான்களுக்கு புரியக்கூடிய பாணி அது. நல்ல முற்றிலுமாக கற்றுணர்ந்த பெரியவர் அவன். அந்த மாதிரி எல்லாம் சொன்னா புரியுவான். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அதா சர்வதர்மானு பரித்யஜ்ய, எங்களாலே இதை தவிர மற்ற இதையெல்லாம் விஸ்மிருதி பண்ண வேணும் என்ற இந்த இடத்துல சொல்லுகிறபடியாலே எத்தனை பேர் முடியும்? அவர் மாதிரியே சொல்லுவேன். 6 மாதிரி வேணாலும் சொல்லுவேன். சிவாஜி மாதிரி பேசணுமா? நீங்க விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா நமக்குன்னு ஒரு அசல் இருக்கணும். பொதுவா பெரிய சுவாமி பாணிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம அசலத்தான் சொல்லணும், நடுவில் காட்டணும். கால்சியம் பண்ணிருக்கார். சதா பசியந்தி சூரையா அப்படின்னு வேறு சொன்னார். சூரா செட்டியார்னு ஒருத்தர், அவர் அப்பதான் வந்தார். சூரையா ஒன்னு வேகம் சொல்றது பாருங்க. சூரியகன நித்திய சூரியன் சேவிக்கிறார்கள்னு அர்த்தம். இவர் சொன்னோன்னா அவருக்கு மகிழ்ச்சியாகி 1000 ரூபாய் சம்பாவனை. புரியுதா? அந்த சாமர்த்தியம் எல்லாம் வரணும். ஆனா பெரிய சுவாமி பணத்தை லட்சியமே பண்ணல, வேடிக்கைக்கு சொல்லுவதே தவிர அவருக்கு நூல்கள் எழுதணும், சாஸ்திரங்களை வெளியிடணும், எல்லாரும் படிச்சாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அதே நினைவுல தான் சம்பாதிச்சத பூரா நூல்களிலேயே செலவிச்சார். அவர் மாதிரி குணவான்லாம் வர முடியாது. இந்த மாதிரி சபை வந்து சொன்னா ஒரு சமயம் 2 மணி நேரம் காலட்சேபம் நம்ம தம்பிசாமிங்க ஏற்பாடு. 2 மணி ஆனோன்னு இப்படி வாட்ச பார்த்தார். என்ன தம்பிசாமி வாட்சி பார்க்குறியா? முடிக்கணும்னா முடிக்கலாம், சொல்லலாம்னா சொல்லலாம், வச்சுட்டேன் போ. இந்த சேலத்துலதான் அப்படின்னு வச்சிருவோம். சொல்ல விட்டோம்னா 8 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். எவன் போனாங்கிறதே தெரியாது. பகவத் விஷயத்துல அவ்வளவு ஆழ்ந்த ஈடுபாடு. அதுலயும் ஆழ்வானுடைய அருள் செயல்கள் அப்படியே மக்கனாராய் அழுகின்ற பிறகு அந்த காட்சியை சேவிச்சுருக்கேன் இப்ப மனசுல. அது போறாதா? இந்த மாதிரி மகா ஆமா, நான் பேர் சொல்றது இல்லை. சுவாமின்னு அவர் ஒருத்தர் தான் என்னை பொறுத்த மட்டும். அவர் பேரை சொல்றதுக்கு பர்திருநாம பரிகிரகணம் போல, கணவன் பேர மனைவி சொல்றாப்பல அது பாபம்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப இவனே என் பேரை சொல்லி கூப்பிடுறேன் அப்படிங்கிறான். அவ்வளவு செல்லம், அவன் பேர் செல்வம்னு பேரு. செல்லம் வேண்டிக்கண்ணு. இவன் கண்ணபுரிங்க வந்தவள வேண்டிக்கண்ணு. தரித்திரம். புருஷன் பேரை பெண் சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம். வெளிநாடுகள்ல ஏதோ சொல்ற அது வேற. பாரத திருநாடு புண்ணிய பூமி. இங்க பிறந்தவன் தான் நல்ல கதிக்கு போக முடியுமே தவிர வேற எந்த நாட்டில் இதே வைணவத்தை கட்டுண்டு அவன் பஞ்சகத்தை கட்டுண்டு குடுமி வச்சுட்டு இருந்தாலும் கூட இந்தியாவில் பிறந்துதான், அது தமிழ்நாட்டில் பிறந்துதான் அவன் நல்ல கதிக்கு போகணுமே தவிர இல்லைன்னா அவன் போகமாட்டான். ஏதோ முன்னோடி, அவ்வளவுதான். இன்னொரு காரணம் பாருங்க, என்ன அழகான குடுமி திருமண் பஞ்சகச்சான். அவன் பக்குவம் ஆகின்றிருக்கான்னு அர்த்தம். அடுத்த பிறகு இங்க வந்து பிறந்துதான் ஆகணும். பிறந்துதான் அவன் மோட்சத்துக்கு போவான் என்றவரை இப்படியே போக முடியாது. என்ன
அதெல்லாம் தான் நீட்டின்னு இருந்தா திருவாமணி முடியாது. ஆகையினால இதுக்கு வருவோம். ஆக திருமலையை ஒழியவும் வேறே ஒன்று உண்டு என்று இருக்கும் நினைவை போக்குவதாக அமைந்திருக்கிறது திருமாலிருஞ்சோலை மலையே மருவுகள் கடியும் என்று கூறினார் பாட்டசி. அருளை என்னம்மானே என்னம் முக்கணம் மானும் பெருகள் பிரமணம் மானும் தேவர் கோனும் தேவரும் இருகள் கடியும் முனிவரும் ஏத்துவம்மான் திருமலை மருகள் கடியும் மணிமலை திருவாலிரும் சோலை மலையே திருவாலிரும் சோழமலையே திருப்பார்கடலே எந்தலையே திருவால் வைகுண்டமே தன் திருவேங்கடமே எனது உடலே அருமாயத்து எனது உயிரே மனமே வாக்கே கருமமே ஒருவனுடையும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே. தெற்கு திருமலையோடு தெற்கு திருமலை என்ன எது? வடக்கு திருமலை எது? அந்த தெற்கு திருமலையான திருமாலிருஞ்சோலையோடும் திருப்பார்கடலோடும் ஒக்க என் தலையையும் சீவை குண்டத்தோடும் திருப்பதி மலையோடும் ஒக்க திருமாலிருஞ்சோலை மலையோடும் ஒக்க என் உடம்பையும் கடக்க அரிதான பிரகிருதியோடு கலசி இருக்கிற என் ஆத்மாவையும் என் மனத்தையும் என் வாக்கையும் என் குரலையும் என் செயலையும் என் சகல காரண பூதனான சர்வேஸ்வரன் ஒரு க்ஷணத்தில் எல்லாவற்றையும் விரும்பிவிட்டான். விவேசங்களை மட்டுமில்லை, என் உடம்புல இருக்கிற அவயவங்கள்லாம் காதல் காண்கிற திருமாலிருஞ்சோலை மலை, திருப்பார்கடல், திருநாடு, வைகுண்டம், திருவேங்கடை மலை முதலாக தான் எழுந்தருள் இருக்கின்ற திவ்ய தேசங்கள் எல்லாவற்றாலும் எனக்கு பிறக்கும் பிரீதியை என்னுடைய அவயவங்களிலே சேர்ந்ததாலே பெற்றவனாய் அத்தனை திவ்ய தேசத்துல இருக்கிறதுனால எவ்வளவு மகிழ்ச்சியோ அவ்வளவு மகிழ்ச்சி என் உடம்புல இருக்கிறதுனால அவனுக்கு கிடைச்சிருக்கும். அப்படி சந்தோஷம் உள்ளவனாய் ஒரு கணகாலம் கூட என்னை விட்டு பிரிந்து தரிக்க மாட்டாதவனாகி இருக்கின்றான். அந்த எம்பெருமானுடைய திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுடைய காதற் பெருக்கு இருக்கும்படி என்ன என்று இயக்குறார் இப்பாட்டில். திருமாலிருஞ்சோலமலையே, திருப்பார்கடலே, என் தலையே, தெற்கில் மலையையும். தெற்கில் மலை எது? அப்ப வடக்கில் மலை திருவண்ணாமலை. தெற்கில் மலையையும்
திருப்பார் கடவையும் ஆழ்வாருடைய உத்தம அங்கமான தலையையும் ஒக்க விரும்பினார். ஆழ்வார் தலைமையில தான் கால் வைக்க இடம் கொடுத்தபடியினாலே திருமாலிங்க மலையும் ஆழ்வார் திருமுடிதான், திருப்பார் கடலும் ஆழ்வார் திருமுடிதான். அதெல்லாம் இருந்தா எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷம் எதுல? ஆழ்வார் திருமுடியிலே தான் தலை வைத்தது. திவ்யதேசங்கள் எம்பெருமான் எழுந்திரடி எழுப்பவே எதற்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு அடியவன் கிடைக்க மாட்டானா, அவன் திருமேனியில நம்ம நுழைய மாட்டோமான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கான். அர்ச்சாவதாரம் உள்ளுக்குள்ள அவன் கொண்டு வைக்கிறதுக்கு தானே தவிர வேறொன்று இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமாளை சேவிச்சேன், என்ன திவ்யாரண்யம் சாத்திங்க, இதெல்லாம் பார்க்க டைம் சார் சேவிச்சேன். இன்னைக்கு என்ன திருவாரணம் சாத்திட்டு இருக்கார், இன்னைக்கு என்ன உடுத்தின்னு இருக்கார், இன்னைக்கு என்ன கொண்டு, இன்னைக்கு என்ன மாலை உயித்து அனுபவிக்க. நானும் போனேன், பெருமாளை பார்த்தேன், பார்த்துட்டு வந்துருவோம். ரெண்டு எப்படி பிறந்த கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு? பெருமாள் கோயிலுக்கு. பெருமாளை சேவிச்சா? சேவிச்சேன். என்னடி பெருமாளை சேவிச்ச? திருமுகத்தை சேவிச்சா? அது ஒட்டு மொத்தமா சேவிச்சேன். அதுல பாருங்க, நம்ம அம்மாஞ்சி ஆம்பையா வந்திருந்தா ஒழுங்கி போச்ச. அதான் எங்க இருந்தாலும் வருவல. கோவில்ல போய் எம்பெருமானு சேவிச்சேன்னு சொல்லாத அவரை பார்த்தோம் இல்லையே. அப்படியா வந்திருந்தாரா? என்ன இல்ல அவசரமா ஒரு 1000 ரூபாய் வேணுமா? இனிமே நாளைக்கு நீ கோயிலுக்கு போகாதம்மா. இல்லைன்னா ஊரை காலில் இருந்து வேற ஊருக்கு போயெல்லாம் வந்தாலும் வந்துருவோம். புரியுதா? எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமா? கோவில் உள்ள ஊர்ல நான் இருக்கேன். அங்க உறவுகாரம் வரணும்னா சம்திங் எதிர்பார்ப்பு தான் வருவான்னு தவிர என்னை பத்தி தெரியல. கொடா கண்டம்னு தெரியல. எத்தனை மணி நேரம் கொடுக்க மாட்டான்னு தெரியல. அவன் விடா கண்டம். இவன்ட்ட வாங்கிட்டே போடுறது கூலி அனுப்பிட்டு 1 வருஷம் 2 வருஷம் அலைஞ்சி பார்த்தா ஒரு 10 ரூபா வாங்கிறதுக்கு. அதனால நம்ம நான் இல்லாத வேலையில என் ஆத்துக்காரிட்ட வேண்டிக்கிடுவான். என் ஆத்துக்காரி எப்படின்னா 10 வருஷத்துக்கு மேல இந்த 10 ரூபாய் வாங்கியிருப்பாப்பான்னு கேட்டேன். ஸ்ரீரங்கத்துக்காரின்னா சாமானியம் நினைக்கிறா. உங்களுக்கு ஒரே ஆழ்வாரியே சொல்லிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும். இதை சொன்னார் பாரு, அதான என்ன இன்னைக்கு திருவாயூரில் சாரமே இதுதான். இதுதான் சாரம். இருந்தாலும் கூட அப்படி வர இடத்துல அது அணை போடக்கூடாது. அது போற போக்குல சொன்னாதான் விஷயங்கள்ல கனகச்சிதம் வரும். இல்லைன்னா நினைவு மாறிவிடும். ஆழ்வார்களே பாட்டுகளை பாடுற போது இவ்வுலக துன்பங்களை எல்லாம் வர்ணிச்சுதானே பாடுற. சொல்லணும், அடையப்படுகிற பகவானை பற்றி சொல்லாத போனா கூட மாப்பிள்ளை பார்க்கறான், மாப்பிள்ளையே பொண்ணு பார்க்கல, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அப்பாட்ட கேட்கறதா? மாமனார் எப்படி, மாமியார் எப்படி, நாத்தனார் எப்படி, இதைத்தான் விசாரிக்கிறது. அது போலத்தான் நாம எம்பெருமான் எப்படியும் நம்முடைய பர்த்தான்னு தெரியும், அதுலயும் பரமசுந்தரன்னு தெரியும். நாம தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அவனை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவரோட இருந்து குடும்பம் நடத்தணுமே அப்படின்னா கல்யாணம் ஆகி போறத யமகண்டி, மாமியார் யமதூத சித்திரகுப்த கண்டி. இப்படி சேர்ந்ததுன்னா அது எப்படி இருக்கும்?
அது எப்படியே இருக்கட்டும். ஆக 2 திருமலைகளிலும், ஒரு திருமலை திருவாலூரில், இன்னொன்னு திருப்பதி, இந்த 2 திருமலைகளிலும் பரம் யூகங்களிலும், பரம்னா வைகுண்ட இருப்பு, யூகம்னா திருப்பார்கடல் இருப்பு, இவைகளில் அந்த எம்பெருமான் எவ்வளவு பிரேமை பண்ணுகிறானோ அவ்வளவு பிரேமையும் என் திருமேனியில் பண்ணுகிறான். எனக்கு ஆழ்வார் தலையில இடம் கிடைச்சதுன்னா திருமேனியாவது திருவேங்கடமாவது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதான் தேவை அப்படின்னு ஆசையை பண்றானே அப்படிங்கிறார். அருமானத்து எனது உயிரே மனவே மனமே வாக்கே கருமமே. என்ன அர்த்தம்? இந்த ஆழ்வாருடைய ஆத்மாவிலும் மகான்வாருடைய மனம் சொல் செயல்களிலும் ஒக்க விரும்பி நின்றார். யார்? எம்பெருமான் எல்லாத்தையும் விரும்பி அதிலே நிற்கிறான். உயிரே மனமே வாக்கே கருமமே என்று இவருடைய ஆத்மாவிலும் மனம் செயல் சொற்களிலும் ஒக்க விரும்பி நின்றான் அர்த்தம். விரும்பியோ உயிரே மனமே வாக்கே கருமமேன்னு ஒவ்வொன்றும் ஏதாரம் உயிர் மனம் அப்படின்னு சொல்ல, உயிரே மனமே வாக்கே கருமமே என்று ஒரு ஏகாரம் விட்டுருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கணநேரமும் இடைவிடாது எம்பெருமான் என்னை அனுபவிக்க பல வடிவு கொண்டானே. ஐயாருடைய திருமுகம், திருக்கண், திருமூக்கு, இப்படி ஒன்றுமே அனுபவிக்கிறது ரூபம். ஒரே திருமேனி எடுத்து பூரா அனுபவிக்க முடியலையா ஆழ்வார எம்பெருமானால. அதனால ஒவ்வொன்று அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொரு வழி கொடுத்தான். எதை போலன்னா சௌகரியை போல அப்படின்னு வீட்டுல நம்பல, இது சௌகரியை காட்டுற. சௌகரின்னு ஒரு பிராமணன் தபசு, அவன் என்ன பண்ணான், இந்த மாந்தாத்தான்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அந்த மாந்தாத்தாவுக்கு 50 பெண்கள் பிறந்தார்கள். எத்தனை பொண்ணு? 50. அந்த 50 பெண்களையும் அவனே கல்யாணம் பண்ணிட்டான். யாரு? சௌகரி. கல்யாணம் பண்ணிட்டு அவர்களோடு கலக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு கணவனாக 50 வடிவெடுத்தான். வடிவெடுத்து அவர்களோடு கிரீடித்தான். இல்லையா? இதான் அவனுடைய கதை. அதை போல எம்பெருமானும் இந்த பாசுரத்திலே சொல்லப்படுகின்ற இடங்களில் ஒன்றில் இருக்கும் போது மற்றொரு அவயவத்தில் இல்லாமல் இருக்கிறான் என்பது நேர்ந்து விடுமானபடினாலே ஆழ்வாருடைய திருமேனியில திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெருமாளா திருமேனி எடுத்து அனுப்பி வைக்கிறான். ரேக பெருமாளா ஆழ்வாரா அனுபவிக்கிற முடியலையா? சௌகரியத்தை போல 50 wives, 50 திருமேனிஸ் பாருங்க. சௌகரியத்து நம்ம இந்த மாதிரி ரூபம் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். அதுக்கு மந்திரம் இருக்கு. ஆனா மந்திரத்தை சொல்லி ரூபம் வரதுக்குள்ள இருக்கிற ரூபம் போயிடும். இதெல்லாம் தேவைய மகரிஷி மகானுபாவம் எல்லா வேதம் எல்லாம் தெரிஞ்சதும் கடைசியில் 50 பொம்மநாட்டிகளுக்கு 50 ரூபாய் எடுத்து தன் தபசை ஒழிச்சுட்டான். பகவானை அனுபவிக்குங்கிற புத்தி வரணும். தபஸாவது யோகமாவது மண்ணாவது. நீ எப்படி அனுபவிச்ச?
அர்த்தாத்து சுவாமியை கூட்டணும்னா வேட்டில் இடுப்புல கட்டிட்டு போய் சேவிச்சுட்டு போமா, அப்பா அவங்களை அழைச்சுன்னு வர சொன்னார்னு அது கிரமத்தோட செய்யணும். அப்பம் மடியில ஏறி உட்கார்றதுக்கு புது பட்டாடை கட்டிருந்தா உட்காரணும். அப்பாவை சேவிக்கிறதுக்கு சேவிக்காத இருந்தா அவன் தப்பா இருந்தான். அப்பண்டா சர்வேஸ்வரன், அவங்கிட்ட போறதுக்கு ஒரு முறையும் கிடையாது. ஆனாலும் கூட ஊரார் பார்த்து சிரிக்கப்படாது, நீ இந்த மாதிரி இரு அப்படின்னு நீங்க சொல்றதால தவிர அவன் எதிர்பார்க்கல. காமினி கைவிருந்தும் காமுகந்தோல எம்பெருமான். ஆகையினாலே அதான் சொன்னார், வல்லவா பழித்தவர்க்கும் வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் பேர் செய்து உண்மை ஐயர் சொல்ற திருமணி சிசுபால் கண்டமீனுக்கு திட்டினான் பெருமாள். பீஷ்மர் என்னென்ன எந்தெந்த வேலையில எப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமோ அப்படியும் பண்ணார் பெருமாள். இந்த ரெண்டு பேரும் எங்க போய் சேர்ந்தா தெரியுமா? மோட்சம். பீஷ்மன் ஸ்தோத்திரம் பண்ணான், நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணான், அவருக்கு மோட்சம். சிசுபாலன் நினைச்சு திட்டினான், அவனுக்கு மோட்சம். ஏண்டான்னா பீஷ்மன் மோட்சத்தை பெற வேணுங்கிற பலனில் ஆசையோடு செய்தார். சிசுபாலன் பலன் ஆசையா திட்டுறதுதான் வேலைன்னு திட்டினான். அதனால எம்பெருமானுடைய நிர்வேதமான கிருபை தான் இருவரையுமே மோட்சத்தில் கொண்டு போய் சேர்த்ததே தவிர இவர்களுடைய திட்டும் செயலால் வெறுக்கவும் இல்லை, வாழ்த்தும் செயலால் கொண்டாடவும் இல்லை. செயல் எப்படி இருந்தாலும் பாவம் என்னன்னுதான் எம்பெருமான் தான். ஆக ஓர் அப்பேற்பட்ட எம்பெருமான் ஒரு மானொடியும் பிரியார் அப்படிங்கிற இனி ஒரு மானொடியும் சொல்ல முடியாது. மணியாகிவிட்ட காரணத்தாலே மாலையில் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ராமாயணத்துல ஒரு வானவன் இருந்தான். பெருமாளுக்கு ரொம்ப உபகாரம் பண்ணான். அவன் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் இருக்கான். அவன் திமிர் பிடிச்சு போய் அகம்பாலத்துல செய்யத்தகாத காரியம் எல்லாம் பண்ணான். அவனை எம்பெருமான் தொலை தருகிற அற்புதமான சரித்திரம். அதை மாலையில் அனுபவிப்போம் என்று கூறி நிற்கிறேன். மண்ணுயிரால் இங்கே மணவாளமோ முனிவன் பொன்னடியான் செங்கோதுகளை நீ சிறப்பாலே அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீவனு திருவடிகளே சரணம்.